ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்ற டாபிக். ஸோ இந்த டோக்கன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா பைத்தான்ல, அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, சிம்பிள் எல்லாத்தையுமே நம்ம டோக்கன்ஸ் கண்டர்ல கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டோக்கன்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபுல் ப்ரோக்ராமே நரேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே, இதில் எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ஒரு சில வேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்பெஷல் மீனிங் கொடுத்து. அந்த வேர்ட்ஸை தான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நியூ ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டாக ஏதாவது அவைலபிளாக இருக்கா? இல்லை, ஸ்க்ரீன் ரொம்ப பிளாங்காக இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இதில் வந்து எழுதுகிற ஒரு வேர்ட்ஸையுமே நீங்கள் தான் சிஸ்டம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸை செட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ப்ரோக்ராமிங்கோட ரூலும் கூட. நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னன்றதை ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும், அதுக்கப்புறமா தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஒரு வேர்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸை தான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றது ஸ்பெஷல் மீனிங் வேர்டு. அந்த வேர்டை நீங்க எந்தெந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல தேவையோ அங்கதான் யூஸ் பண்ணணும். அன்னெசரியா யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம்ல எரர் வரும். ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இது பைத்தான்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? எங்க ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுவே வேற இடத்துல எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க சிம்பிளா அப்படின்னா அது வந்து எரர் தான், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபயர்ஸ். இப்போ ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் இன் அ ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல யூசராக எங்கெல்லாம் நேம் கொடுக்க முடியுமோ அதுதான் ஐடென்டிஃபயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோக்ராம்ஸில் வேரியபிள் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். அப்போ அந்த வேரியபிளுக்கு நேம் யார் டிசைட் பண்ணுறாங்க? யூசர் தான் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். அது வேரியபிளோட நேமாக இருக்கலாம், கான்ஸ்டன்ஸோட நேமாக இருக்கலாம், இல்லைனா ஃபங்க்ஷன்ஸோட நேமு, கிளாஸஸோட நேம்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஈவன் யூசர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல் அப்படின்னா, இதில் ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிளில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலௌடு, வேற எந்த சிம்பிளுமே அலௌடு இல்லை. ஈவன் நீங்கள் டாட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் ஆல்பபெட்ஸில் தான் இது வந்து பிகின் ஆகணும், டிஜிட்ஸில் பிகின் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காதீங்க. ஒருவேளை டிஜிட் தேவைப்படுதுன்னா மிட்ல கொடுத்துக்கோங்க, இல்லை எண்டில் கொடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் இது எவ்வளோ லென்த்ல வேணா இருக்கலாம், லென்த்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸ்பேசஸ் ஆர் நாட் அலவுட் இன் பிட்வீன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபயர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நேம்னு போட்டீங்கன்னா இது வேலிட் இல்லை. ஓகேவா? அப்போ ஸ்பேஸ் இல்லாம எழுதணும் இந்த மாதிரி. இல்லைனா ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்க ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைனா கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேமல் கேஸ்னா உங்களுக்கு வேர்டிங்ஸ் எழுதும் போது எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அங்க இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸ் பண்ணிக்கணும். இது பேர் தான் கேமல் கேஸ்னு சொல்லுவாங்க. இப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி லாஸ்ட் ரூல், கீவேர்ட்ஸ் cannot be used as an identifier. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்கு அப்படின்னு. இந்த வேர்டை எடுத்து நீங்க ஐடென்டிஃபயர் நேம்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யூஸ் பண்ணா எரர் வரும். இல்லை எனக்கு ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை பிரிண்ட்னு போட்டாதான் புரியும், சேவ் பண்ணாதான் புரியும், அப்ப நான் இதை எப்படி வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட்ல டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. இல்லை இது வந்து ஸ்மாலர் கேஸ்ல இருக்கா, அப்ப நீங்க அப்பர் கேஸ்ல மாத்தி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஸோ வேரியபிள்னா அப்போ என்ன, எதுக்காக ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றீங்க? அது வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க.
ஓகே, வேல்யூ ஏ அசைன் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஐடியலி ஓபன் பண்றேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல இன்டராக்டிவ் மோட்லயும் ஒர்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் இங்கேயே வந்து ஒர்க் பண்றேன். இப்போ நான் 5+5ன்னு போடுறேன். எனக்கு இமீடியட்டா 10ன்ற ரிசல்ட் வருது. இப்போ a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 5, c ஈக்குவல் டு a plus b. ஓகே, இப்போ பிரிண்ட் c. இப்பயும் எனக்கு 10ன்றது வருது. அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனி ஐடியா? இப்போ அந்த ஸ்க்ரீன்க்குள்ளார அந்த 10 ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த அதோட மெமரி லொகேஷன் இருக்குமா? எஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டைரக்டா இந்த மாதிரி ஒன் டைம் தான் இந்த டேட்டா யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டைம் வந்து நான் a வேல்யூ 5, b வேல்யூ 5 அப்படின்னு போட்டு எனக்கு இப்போ டெம்பரரியா இந்த ரிசல்ட் இருந்தா போதும். ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே போறது இல்லை அப்படின்னா நீங்க வேரியபிள் ஸ்டோரேஜ் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஃபியூச்சர்ல யூசேஜ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு வேரியபிளா நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வேரியபிளா நீங்க ஸ்டோர் பண்ணும்போது எப்ப வேணாலுமே நீங்க ப்ரோக்ராம்ல ஃபர்தரா இந்த ஏவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏவை யூஸ் பண்ணி நான் அடிஷன் பண்றேன். இன்னும் ஒரு 4 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இதே ஏவை பியை யூஸ் பண்ணி நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அடுத்தது அதே வேல்யூஸை யூஸ் பண்ணி நான் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அப்ப ரிப்பீட்டடா இந்த வேல்யூஸ் எனக்கு யூஸ் ஆகுதுன்னா we should ஸ்டோர் இல்லையா? அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம் ஆஃப் மெமரி லொகேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு பேக்எண்ட்ல இருக்கிற ஒரு மெமரி லொகேஷன் கிரியேட் ஆகும். அதுல போய் நீங்க ஒரு டேட்டா வேல்யூஸை வேரியபிள் கண்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேவா? ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஓகே, இதை நீங்க வேரியபிளாவும் பண்ணலாம், கான்ஸ்டன்டாவும் பண்ணலாம். ரைட்டா? வேரியபிளா நீங்க கிரியேட் பண்ணி டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும்போது எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ப்ரோக்ராம்ல. பட் கான்ஸ்டன்டா நீங்க டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்றீங்கன்னா we can't change. ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதுதான் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்க்கு டிஃபரன்ஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஆப்ஷன். ஸ்ட்ரிங் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கேரக்டர் அப்படின்னு நீங்க மீன் பண்ணீங்கன்னா உங்க கீபோர்ட்ல இருக்கிற எந்த கேரக்டரா வேணாலும் இருக்கலாம். ஆல்பபெட்டா இருக்கலாம், டிஜிட்ஸா இருக்கலாம், சிம்பிள்ஸா இருக்கலாம், ஸ்பேசஸா இருக்கலாம், இல்ல எல்லாம் சேர்ந்த காம்பினேஷனா கூட அது இருக்கலாம். ஓகேவா? அப்ப அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது. ஒரே ஒரு ரூல், இதை வந்து நீங்க எழுதும் போது டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்குள்ளார மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பிரிண்ட்டுக்குள்ளார கோட்ஸ்ல எழுதுறீங்க இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். அதே மாதிரி இப்ப வேரியபிளோ கான்ஸ்டன்டோ நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டா வேல்யூஸ் தான் போடணும்ன்றது கிடையாது. எனக்கு சம்டைம்ஸ் வந்து வேர்ட்ஸ்ல இன்புட் வேணும் இல்லையா, வேர்ட்ஸ்ல வேணும், இல்லைன்னா வந்து சென்டென்சஸ்ல வேணும். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்ஸா ஹேண்டில் பண்ணிப்பீங்க. கிளியர்? ஸ்ட்ரிங்ஸும் டேட்டா வேல்யூஸ் தான், பட் இது வந்து வேர்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே தானே? குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் ஸ்பெஷல் சிம்பிள். ஓகே, உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற சிம்பிள்ஸ் தான் இது. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா மேனிபுலேஷன். டேட்டா மேனிபுலேஷன் அப்படின்னா ஆப்பரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்ஸ், கம்பேரிசன்ஸ் அந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றது தான் ஆப்பரேட்டர் அப்படின்ற கான்செப்ட். இதுல அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் டைப். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல நம்ம பேசிக்கா யூஸ் பண்றோம் இல்லையா மேனிபுலேஷனுக்கு, அந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே வரும். அடிஷனுக்கு பிளஸ், சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு இது ஸ்டார் சிம்பிள், இது ஆஸ்ட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். மாடுலோ டிவிஷனுக்கு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் டிவிஷன் அண்ட் வாட் இஸ் மாடுலோ டிவிஷன்? டு யூ நோ? Yeah. Yes. Yes, very good. Okay. So இப்போ இதுல வந்து ரிசல்ட் 2 இருக்கும். Why? Because இந்த டிவிஷனோட quotient is 2. அதே மாதிரி இந்த டிவிஷனோட ரிமைண்டர் is 0. ஓகேவா? அப்ப ரிமைண்டர் கெட் பண்ணனும்னா மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ஷியல் ஆர் எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர். டபுள் ஆஸ்ட்ரிக். இது என்ன பண்றது அப்படின்னா பவர் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ a to the power of b அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ a ல 2 இருக்கு, b ல 3 இருக்குன்னா 2 to the power of 3 மீனிங். அதோட ரிசல்ட் என்ன? 8 மேபி. ஸோ அது வந்து உங்களுக்கு த்ரோ ஆகும். ஓகேவா? அண்ட் இது வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் மீன்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.
இப்போ ஃப்ளோர் டிவிஷன் பண்றீங்க அப்படின்னா டிவிஷன்ல ஒரு சில டைம்ல பாயிண்ட் வேல்யூஸ் வரும் தெரியுங்களா, அதை ரவுண்ட் அப் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஃப்ளோர் டிவிஷன். எனக்கு வந்து பாயிண்ட்லலாம் வேல்யூஸ் வேணும், ஹோல் நம்பரா தான் வேணும்னா நீங்க நார்மல் டிவிஷனுக்கு பதிலா இந்த மாதிரி ஃப்ளோர் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானா? குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலேஷனல் ஆப்பரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து கம்பேரிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதோட இன்னொரு பேரு கம்பேரிசன் ஆப்பரேட்டர். இது வந்து ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது less than equal to greater than equal to is equal to or not equal to, இது எல்லாமே கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் தான். ஓகேவா? இப்போ சிங்கிள் ஈக்குவல் டுக்கும் இந்த டபுள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டு யூ நோ? சிங்கிள் ஈக்குவல் டுனா நம்ம அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், டபுள் ஈக்குவல் டுனா ஈக்குவல் டு எஸ், செக் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட், அதாவது ஏல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூவும் இந்த 10ம் மீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்றோம். இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் பொறுத்தளவுல இதோட ரிசல்ட் எப்பயுமே பூலியன்ல தான் இருக்கும். ரைட்டா? ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அதுதான் இதோட ரிசல்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டரை வந்து காம்பவுண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பைன் பண்றது. இப்போ வந்து ஏ கிரேட்டர் பி அப்படின்னு ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஏ கிரேட்டர் சி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்காக நீங்க இந்த அண்ட், ஆர், நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா பிசிக்ஸ்ல? எஸ். அண்ட் எப்ப ட்ரூன்னு ரிசல்ட் வரும்? ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா எஸ். ஓகே, ரெண்டு இன்புட்டும் ட்ரூவா இருந்தா அப்பதான் ரிசல்ட் வந்து ட்ரூ வரும். அதுவே ஆர்னு எழுதுனீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஃபால்ஸ் வரும். எய்தர் ஒன்னு ட்ரூனாலே ரிசல்ட் ட்ரூ. ஓகே, அப்ப நாட் ட்ரூனா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ. எஸ், வெரி குட். ஓகே, ஸோ உங்களோட ரிசல்ட் ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு த்ரோ பண்ண போகுது, ஃபால்ஸ்னா ட்ரூன்னு சொல்லி த்ரோ பண்ண போகுது. ரைட்? அதே பர்பஸ்க்கு தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். இப்போ ஏ கிரேட்டர் பி அண்ட் ஏ கிரேட்டர் சின்னு நான் எழுதுறேன்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும்னு அர்த்தம். அதுவே ஆர்னு எழுதுறேன்னா இதுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும்னு அர்த்தம். அதுவே நீங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு நாட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு ட்ரூன்னு வருதுன்னா அதுல நீங்க நாட் ஆட் பண்ணீங்கன்னா ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ன்றது இந்த ஈக்குவல் டு சைன் தான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். இது ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராம்ல வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்ப ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு 10ன்ற வேல்யூ அசைன் பண்றீங்கன்னா இந்த ஏ லொகேஷன்ல போய் இந்த 10 ஸ்டோர் ஆயிடும். அப்ப எப்பெல்லாம் இந்த 10 நீங்க அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஏன்னு மென்ஷன் பண்ணா போதும். ரைட்டா? ஃபைன். ஸோ இதுலயே வந்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்ற டேர்ம் இருக்கு. இது வந்து என்னன்னா நீங்க அரித்மெட்டிக் படிச்சீங்க இல்லையா, அது எல்லாத்தோடையும் ஒரு ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10 அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஏல ஏதோ ஒரு வேல்யூ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு, அது கூட 10 ஆட் பண்ணி மறுபடியும் ஏலையே ஓவர் ரைட் பண்றீங்க. அப்போ ஏவை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் ரிப்பீட் பண்றதுக்கு இன்ஸ்டீட் இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதிடலாம். அப்ப ஏ பிளஸ் ஈக்குவல் டு 10, இதே மாதிரி மைனஸ், அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் எல்லாத்துலயும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். பிட்வைஸ் ஆப்பரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்பரேட்டரோட பர்பஸ் என்னன்னு தெரியுங்களா? வாட் இஸ் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்? ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டேட்டாஸை பிட் லெவல்ல மேனிபுலேட் பண்ணும். இப்போ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஆப்பரேட்டரும் டேட்டாவை பைட்ல ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? பட் இது வந்து உங்களுக்கு பிட்ல தான் உங்களோட டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து நம்ம வைடரா கன்சோல் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நீங்க டேட்டாவை பைட்ல ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்டரா இருக்கும், அதுவே நீங்க பிட்ல ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஸ்லோ ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு சில ஸ்பெஷல் லொகேஷன்ஸ்ல இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஓஎஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அங்க ஈச் அண்ட் எவ்ரி பிட்டை நீங்க கன்சிடர் பண்ணி தான் எழுதணும். அப்ப இந்த மாதிரியான ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேட்டர் செஷன்ஸ்ல நான் சொல்லித்தரேன், இது ஒன்னொன்னுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, அது வந்து லேட்டர் செஷன்ஸ்ல சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப்ல இந்த வேர்ட்ஸை தான் நம்ம ஆப்பரேட்டர்ஸா கன்சிடர் பண்றோம், இன் அண்ட் நாட் இன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பைத்தான்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு, லிஸ்ட், டப்பிள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கலெக்ஷன்ல ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஆப்பரேட்டர், இது என்ன பண்ணுது அப்படின்னா இது இஸ் அண்ட் இஸ் நாட்.
இப்போ நீங்க இங்க யூஸ் பண்றீங்கல்ல ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு, இதுக்கு பதிலா நீங்க இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இது இல்லாம கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கமெண்ட் லைன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல ஸோ ப்ரோக்ராம்ல யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குற லைன்ஸ், இது ப்ரோக்ராம் கோட் கிடையாது. அதனால இன்டர்பிரேட்டர் இந்த லைனை ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது ப்ரோக்ராம்ல நீங்க எங்க வேணாலும் எழுதிக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறத தான் நம்ம கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் லைன்ஸ் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆஷ் யூஸ் பண்ணி நீங்க ரைட் பண்ணிக்கலாம். மல்டி லைன் கமெண்டா இருந்தா இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். மல்டி லைன் கமெண்ட்டுக்கு மட்டும் ஓப்பனிங்கும் இருக்கணும், க்ளோசிங்கும் இருக்கணும். பட் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு க்ளோசிங் தேவையில்லை. இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் வந்து டோக்கன்ஸ் அப்படின்ற டாபிக்.